ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த காட்சிகளை நான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையத்தால் சசிகலா அணியினருக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கும் டிடிவி தினகரன் தொப்பி அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அவரோடு அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றோடு இறுதி நாள் என்பதால் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது சசிகலா அணியைச் சேர்ந்த டிடிவி தினகரன் தொப்பி அணிந்து வந்து தங்களுடைய சின்னத்தை உணர்த்தும் விதமாக தொப்பி அணிந்து வந்து தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். முன்னதாக தேர்தல் ஆணையத்தால் சசிகலா அணியினருக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினருக்கு மின்கம்பம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சற்று முன்பாக பாரதிய ஜனதா வேட்பாளர் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். காலை 11 மணி வாக்கில் மதுசூதனன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அவரோடு கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகிலன் களத்தில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முகிலன், தற்பொழுது டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அவரோடு உடன் வந்திருக்கிறார்கள்? களச்சூழல் என்ன? சரியாக 1:20 மணிக்கு டிடிவி தினகரன் இங்கு தனது வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக தற்போது வந்துள்ளார். அவருடன் பல மூத்த அமைச்சர்கள் உடன் உள்ளனர். அவர் வரும்போதே அவருக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமான தொப்பியை அணிந்து வந்திருக்கிறார். அவர் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய வருவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல அவரை காண்பதற்கு ஏராளமான தொண்டர்கள் இந்த அலுவலகத்தை சுற்றி தற்போது வர தொடங்கியுள்ளனர். தற்போது இங்கு முகாமிட்டிருக்கின்றனர். அவர்களை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காமல் தடுப்பு மீது தற்போது தடுத்து வைத்திருக்கிறார். தற்போது அவர் தனது வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பிரவீன் சி நாயிடம் தற்போது அவர் வேட்புமனையை தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பாக டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தாரா? தற்போது நேராக அலுவலகம் வந்தவுடனே நேராக வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்று விட்டார். அவர் வெளியே வந்துதான் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். முகிலன், அவரோடு யார் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? யார் யாரெல்லாம் உடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள்? தற்போது உள்ளே, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உள்ளே தற்போது டிடிவி தினகரன் மட்டும்தான் உள்ளே சென்றிருக்கிறார். மற்றும் இங்கு இருக்கக்கூடிய வெற்றிவேல் மற்றும் பல மூத்த நிர்வாகிகள் தற்போது இங்கு முகாமிட்டிருக்கின்றனர். காயத்ரி, இன்று காலை தொடங்கி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்த எந்தெந்த வேட்பாளர்கள் இதுவரைக்கும் வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார்கள்? முகிலன், காலையில் முக்கிய கட்சியான காலையில் முதல் பன்னீர்செல்வத்தின் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை முகிலனிடம் கேட்டு பெறலாம். முகிலன், தற்பொழுது வேட்புமனு தாக்கல் எப்பொழுது நிறைவு பெற இருக்கிறது? அவர் எப்பொழுது வெளியே வர இருக்கிறார்? செய்தியாளர் முகிலனோடு தொடர்ந்து பேசலாம். முன்பாக
ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கலை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றோடு கடைசி நாள் என்பதால் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் ஒவ்வொருவராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காலை முதல் ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளரான மதுசூதனன் 11 மணி வாக்கில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் வேட்பாளரான கங்கை அமரன் சற்று முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தற்பொழுது டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். சசிகலா அணியினருக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கும் தொப்பி சின்னத்தை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் தொப்பி அணிந்தபடியே வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக நேற்று இரவு தேர்தல் ஆணையத்தால் அதிமுகவின் பெயர் மற்றும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தேர்தல் ஆணையத்திடம் இரு பிரிவினரும் தங்களுடைய சின்னங்கள் குறித்து பரிந்துரைகளை முன்வைத்திருந்தனர். தற்பொழுது அவர் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் முகிலனோடு பேசலாம். முகிலன், தற்பொழுது வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றதா? களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தற்போது டிடிவி தினகரன் இன்னும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துதான் இருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏராளமான தொண்டர்களும் மூத்த கட்சி நிர்வாகிகளும் தற்போது இந்த அலுவலகத்திற்கு முன்னே அவர் வெளியே வருவதற்காக காத்திருக்கின்றனர். அவர் வெளியே வரும் பட்சத்தில் அவர் தனது புது சின்னத்தை பற்றி மக்களிடம் எடுத்துக் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காய்ச்சி தீபாவுக்கு எப்போது நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேட்புமனு தாக்கல்? தீபா ஏற்கனவே இங்கு வந்துவிட்டார். தற்போது நாம் தீபாவிடம் பேசினோம். தீபாவிடம் பேசும்போது தன் காலையில் இருந்தே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நேரம் கேட்டிருந்ததாகவும், ஆனால் வேண்டும் என்றே தான் போட்டியிடுவதை தடுப்பதற்கு என்றே தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்திருக்கிறார். தற்போது அவர் அந்த அலுவலகத்தின் வாதில் தான் உள்ளார். டிடிவி தினகரன் வெளியே வந்தவுடன் உள்ள சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார். கதையில் இது தொடர்பாக தேர்தல் அலுவலர் பிரவீனை தொடர்பு கொள்ள முடிந்ததா உங்களால்? தீபாவின் குற்றச்சாட்டு குறித்து ஏதேனும் விளக்கம் பெற முடிந்ததா? அதாவது தற்போது வேட்புமனுவானது தொடர்ந்து ஒரு வேட்பாளராக தொடர்ந்து தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த வேட்புமனுக்கு தாக்கல் எல்லாம் முடிந்த பிறகு தம் தேர்தல் அலுவலர்களிடம் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கேட்க முடியும். எந்தெந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது? எந்த அடிப்படையில் தீபா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அதாவது காலையில் இருந்தே தங்களுக்கு தேவையான நேரத்தை ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்வு செய்யலாம். அதை இங்கே அதாவது தேர்தல் அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும். அதன்படியே ஒவ்வொரு வேட்பாளராக அழைக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் தற்போது தீபா என்ன சொல்கிறார் என்றால், காலையிலேயே நான் முதல் நபராக வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக கேட்டிருந்தேன். ஆனால் நான் போட்டியிடக்கூடாது என்பதற்காகவும் நான் போட்டியிட தடுப்பதற்காகவும் தற்போது வரை காலம் தாழ்த்தி வருவதாகவும் தற்போதுக்கு தனக்கு காலம் தாழ்த்தியே நேரம் வழங்கி இருப்பதாக தீபா தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார். ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். முன்னதாக சசிகலா அணியினருக்கு தேர்தல் ஆணையத்தால் தொப்பி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் சின்னத்தை அடையாளப்படுத்தும் விதமாக தொப்பி அணிந்தபடியே வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தீபா தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் தினகரன் வெளியில் வந்த பிறகு வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தேர்தல் ஆணையத்தில் இரு தரப்பினரும் தங்களுக்கான விருப்ப சின்னங்களை ஒதுக்க கோரி காலை முதல் அதற்கான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தனர். அந்த பரிந்துரையின்படி சசிகலா அணியினருக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினருக்கு மின்கம்பம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் தற்போது டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்.
ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். முன்னதாக இன்று காலை முதல் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றோடு இறுதி நாள் என்பதால் முக்கிய கட்சிகளின் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காலையில் ஓபிஎஸ் அணி சார்பில் மதுசூதனன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் வேட்பாளரான இசையமைப்பாளர் கங்கை அமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்பொழுது டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அம்மா அவர்கள் வேட்பாளர் இந்த முறை தொப்பி சின்னத்திலே போட்டியிட்டு நிச்சயம் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்பதை இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவதாக அம்மா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அம்மா அவர்களின் அந்த உரிமை கடனை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதிமொழியை அம்மா அவர்கள் ஆர்கே நகர் உள்ளார்கள். அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களை, அடிப்படை தேவைகளை அம்மா அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்திலே அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக நிச்சயம் மாற்றி காட்டுவேன், உருவாக்கி காட்டுவேன் என்று அம்மா அவர்கள் உறுதியளித்ததை செய்து முடிப்பதற்காகத்தான் அம்மா அவர்களின் அரசாங்கம் உள்ள தமிழகத்திலே அம்மா அவர்களின் உறுதியை, அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர அம்மா அவர்களின் வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுகிறேன். எம்எல்ஏ நமக்கு ஆதரவு இருக்கிறாங்க, 37 எம்பிக்கள் ஆதரவு இருக்கிறாங்க. அப்படி இருந்த நிலையிலையும் வந்துட்டு நம்மளால ரெட்டலையை மீட்க முடியல. இது உங்களுக்கு கிடைத்த தோல்வியா நீங்க நினைக்கிறீங்களா? தோல்வி அல்ல, சதியினால் தற்காலிகமாக இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த தொகுதியிலே தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான், அம்மா அவர்களின் வேட்பாளராகிய நான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று மீண்டும் ஏப்ரல் மாதத்திலே இரட்டை இலை சின்னத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தை, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தில் நிச்சயம் 1.5 கோடி தொண்டர்களோடு சேர்ந்து நான் நிச்சயம் அதை மீட்டு காட்டுவேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு இன்று மாலையிலிருந்து தொடங்குகிறேன். மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல இந்திய மக்களுக்கே தெரியும் எதனால் இரட்டை இலை சின்னம் எந்த சதியால் யாரினால் முடக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் முறியடித்து நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம். அம்மா அவர்கள் இந்த தொகுதியிலே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி தந்து இந்தியாவிலேயே
முதல் தொகுதியாக முன்மாதிரி தொகுதியாக இதை மாற்றி காட்டுவதாக கடந்த 2016 தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் இங்கே நன்றி அறிவிக்க வந்தபோது கூறினார்கள். அம்மா அவர்களின் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி காட்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அம்மா அவர்களின் சட்டமன்ற தொகுதியாகிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே நான் இன்றைக்கு போட்டியிடுகின்றேன். தமிழகத்திலே அம்மா அவர்களின் அரசாங்கம் இங்கே பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அம்மா அவர்களின் அரசாங்கத்தின் மூலம் அம்மா அவர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் அம்மா அவர்களின் தொகுதியின் பிரதிநிதியாக இருந்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்காக நான் கடுமையாக உழைத்து அடுத்த தேர்தலுக்கு முன் அம்மா அவர்கள் கொடுத்த அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி தருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். அதிலெல்லாம் தேர்தல் ஆணையம் தலையிட மாட்டேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடும். அம்மாவின் கழக வேட்பாளர் தினகரன்